ஜென்ம பந்தம் மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே. ஒரு வானும் நிலவும் பிரிந்து வாழுமா? ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? வெத்திலையில் பாக்கு வச்சு 10 பேரை சாட்சி வச்சு, தித்திக்கிற ஆசைக்கெல்லாம் தேதி ஒண்ணு உருவாச்சு. அக்னிய சாட்சி வச்சு கைவிரலை சேர்த்து வச்சு, இன்பம் துன்பம் இரண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சு. பள்ளியறை பள்ளியிலே படிக்கும் இன்ப வேதம், பிள்ளைமணி செல்வங்களே அன்னை தந்தை கீதம். இது பழங்கால பாதை, ஒரு சுக வாழ்வின் கீதை. ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? சந்தனத்து மழையடிக்க சந்திரனும் கோடை பிடிக்க, செங்கமல சூரியன் போல் செல்ல மகன் பிறப்பானே. தங்கத்துல தூளி கட்டி வைரத்துல மாலை கட்டி, தத்தி வரும் பாதத்துக்கு முத்து மணி தொடுப்பேனே. துள்ளி வரும் பிள்ளை நிலா தூய கங்கை மீனு, செம்பவள வாய்த்திறந்தா சிந்திச்சி தரும் தேனு. நம் பேர் சொல்லத்தானே பிறக்கும் ஒரு மானே. ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே. ஒரு வானும் நிலவும் பிரிந்து வாழுமா? ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது?